பணத்தை போட்ட முதலீட்டாளர்கள் எல்லாரும் அற்ப பதறாவ அற்ப பூச்சியா தான் பார்க்கலாம். நீ பேசுறான். அலங்காநல்லூர்ல நடக்க வேண்டிய ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் நடந்தது சென்னையில. ஏன்னா சென்னையில நடக்கிற விஷயங்கள் மட்டும் தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால போக்கஸ் ஆகும். அதே மாதிரி சட்டமன்றத்துல பேசுவாங்க, அரசுக்கு தொல்லையா இருக்கும். நம்ம மெட்ராஸ்ல போய் உட்கார்ந்து கோட்டைக்கு முன்னாடி உட்கார்ந்து போராட்டம் பண்ணாதான் அந்த போராட்டம் எடுபடும். நீங்க சென்னையில கோட்டையில உட்காரணும். சென்னையில கோட்டைக்கு முன்னாடி நாங்க தர்ணா தான் பண்றோம், காத்திருப்பு போராட்டம் தான் பண்றோம், எந்த அசம்பாவிதமும் பண்ணல, நாங்க கொடியை பிடிச்சிட்டு உட்கார்ந்துருப்போம், பேனர் பிடிச்சிட்டு உட்கார்ந்துருப்போம், அவ்வளவுதான். வேற எதுவும் பண்ணல, ஆர்ப்பாட்டம் பண்ணல, சவுண்ட் கொடுக்கல, எதுவுமே பண்ணல, நாங்க கொடியை பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கோம். வந்து நியோமேக்ஸ்ல பாதிச்சு எத்தனை உயிர் போகுது, இதை பத்தி அவங்க உயிரை கன்சிடர் பண்ணல. அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்துருது, அவங்களுக்கு போக்கஸ் ஆயிடுது. சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னு எதிர்க்கட்சி அவங்களுக்கு பேசும் சட்டசபையில அப்படிங்கிற பயம். இப்ப நம்ம விஷயத்த எதிர்க்கட்சியும் பேசுறது இல்ல, ஆளுங்கட்சியும் பேசுறது இல்ல, எவனும் பேசுறது இல்ல. ஏன் பிரச்சனை பேசு, நாங்க இத்தனை பேர் பாதிச்சிருக்கோம், இத்தனை பேர் செத்துருக்கான், இன்னும் இவ்வளவு காசெல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கு, இதை பத்தி பேசு, எங்க விஷயத்தை பத்தி பேசுன்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட நம்ம ஒரு அப்ளிகேஷன் நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு கட்சியும் இருக்காங்க, சின்ன சின்ன கட்சி, ஏதோ ஒரு கட்சி இருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாம் போய் எங்க பிரச்சனை கொஞ்சம் பேசுங்க.